குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜான் டன் எழுதின ஒரு போம், தி ஆனிவர்சரி. ஆனிவர்சரின்னு என்ன அர்த்தம்? ஆண்டு விழான்னு அர்த்தம். நானும் நீயும் காதலிக்க தொடங்கி ஒரு ஆண்டு முடிந்து விட்டது. ஸோ வி செலிப்ரேட் அப்படிங்கிறான், ஆனிவர்சரி அப்படின்றான். இட் இஸ் ரிட்டன் பை ஜான் டன். நவ் வி see the poem. All kings and all their favorites, all glory of honors, beauties, wits. இந்த உலகத்தில் எல்லாமே மாறும். எவ்ரிதிங் சேஞ்ச்டு எக்ஸப்ட் மை லவ். இதுதான் ஆனிவர்சரி. நீ ஒரு ஆண்டு ஆயிடுச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சுனாவே எவ்வளவோ மாறி இருக்கும். ஆனால் எங்களது மாறலை. இதுதான் இதனுடைய சிம்பிள் தீம். இதுதான் ஆனிவர்சரின்னு சொல்லுவோம். சிம்பிள். ஷேக்ஸ்பியர் சொல்வார், மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் மாறுவது காதல். அதாவது நாம் மாறுவதற்கு சரியான காலம் இருக்கு, காரணம் இருக்கு, நிறைய காரணம் இருக்கும். இவளை விட்டு நான் பிரிந்து செல்வதற்கு 1000 காரணம் இருக்கு, ஆனாலும் நான் பிரியாம இருக்கேன் அப்படின்னா தான் ஐ லவ் ஹர் ட்ரூலி. அவ உண்மையா இருக்காளா இல்லைன்னு தெரியாது. ஐ லவ் ஹர் ட்ரூலின்னா என்ன அர்த்தம்? அவளை பிரிந்து செல்வதற்கு 1000 காரணங்கள் இருந்தால் கூட இன்னும் பிரியாமல் நான் இருக்கேன் பாருங்க. அப்போ தான் ஐ லவ் ஹர் சின்சியர்லின்னு அர்த்தம். இதை தான் சொல்கிறோம். இதுதான் இந்த பாட்டு. இந்த உலகத்தில் எல்லாமே மாறும். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே எவ்வளோ மாறுதில்லை இந்த உலகத்தில். நம்முடைய உடம்பே மாறி போகுதில்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் இல்லை. எனக்கு ஒரு வருஷம் கூடிடுச்சு. ஃபிசிக்கலாக மாற்றம் இருக்குது, பொருளாதார நிலையில் எனக்கு மாற்றம் இருக்குது, எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் நான் அவள் மீது கொண்டிருக்கிற காதல், அவள் என் மீது கொண்டிருக்கக்கூடிய காதல் மட்டும் மாறவே இல்லை. இதுதான் இந்த பொயட்ரியினுடைய இந்த ஹோல். இதுதான் ஆனிவர்சரி. இப்போ நீங்கள் இந்த பொயட்ரியை பாருங்கள். ஆல் கிங்ஸ், எல்லா அரசர்கள், அண்ட் ஆல் தேர் ஃபேவரிட்ஸ், அந்த அரசர்களுக்குன்னு ஃபேவரிட்டாக இருக்கும்ல. இந்த அரசனுக்கு அது பிடிக்கும், இந்த அரசனுக்கு இது பிடிக்கும், இந்த அரசனுக்கு அவளை பிடிக்கும், என்னென்னமோ அவனுக்கு மனுஷனை பிடிக்கும், உணவை பிடிக்கும், எதையோ பிடிக்கும். சிலருக்கு வேட்டையாடுறது பிடிக்கும். எல்லாமே ஆல் தேர் ஃபேவரிட்ஸ். All glory அப்படின்னா all gloryனா the glorious men of honors, men of honors, மரியாதைக்குரிய மனிதர்கள். wit, beauties, அழகான பெண்கள். பியூட்டிஸ்னா விமன் ஆஃப் பியூட்டிஸ்னு அர்த்தம். விட் அப்படின்னா மென் ஆஃப் விட்ஸ்னு அர்த்தம். அறிவுடைய மனிதர்கள், மரியாதைக்குரிய மனிதர்கள், அழகான பெண்கள், புகழ் வாய்ந்தவர்கள், அரசர்கள், அரசர்களுக்கு பிடித்த அத்தனையும். இந்த உலகத்தில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். போன வருஷம் ராஜாவுக்கு அது பிடிச்சிச்சு, இப்போ எனக்கு அது அவ்வளோ பிடிக்கிறது இல்லை. இப்போ நமக்கே இருக்கும், சிலது நமக்கு பிடிச்சிருக்கும், அப்புறம் காலப்போக்கில் அது நமக்கு பிடிக்காது, பிடிக்காம கூட போகும். எல்லாம் மாறும். ஆனால் என் காதல் மாத்திரம் மாறல. அவள் என் மீது கொண்டிருக்கிற காதல், நான் அவள் மீது கொண்டிருக்கின்ற காதல் மட்டும் மாறாதது. ஆல் கிங்ஸ், ஆல் தேர் ஃபேவரிட்ஸ், ஆல் glory of honors, beauties, wits. The sun itself which makes times as they pass. இந்த சூரியன் உருண்டு ஓட 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 இட் மேக்ஸ் டைம்ஸ், அது காலத்தை உருவாக்குது. நேற்று இருந்த சூரியன் இன்னைக்கு, நாளைக்கு, அப்போது 2 நாள், 1 வாரம், 1 மாதம், அப்படியே 1 வருஷம் மாறிடுச்சா இல்லையா? காலம் மாறுதா இல்லையா? அப்போ இந்த சன்னு சேஞ்ச் பண்ணு. சன் சேஞ்ச்னா சூரியன் மாறலை, ஆனால் சூரியனினால் உருவாகின்ற காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. திடீர்னு சம்மராக இருக்கும், திடீர்னு ஆட்டம் சீசன் வரும், எல்லாம் மாறுது. த சன் இட் செல்ஃப் விச் மேக்ஸ் டைம்ஸ், காலத்தை உருவாக்கக்கூடிய சூரியனும், ஆஸ் தே பாஸ், சூரியன் உருண்டு ஓடும் பொழுது காலத்தை உருவாக்குகிறது. அந்த காலம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. இன் எல்டர் அப்படின்னா இன் ஓல்டர்னு அர்த்தம். இஸ் எல்டர் பை எ இயர். இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. நவ் தென் இட் வாஸ் when thou and I first one another saw. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து காதலிக்க ஆரம்பிச்சு ஓல்டர் பை எ இயர், ஒரு வருஷம் ஆயிப்போச்சு. நவ் தென் இட் வாஸ் when thou and I first one another saw. All other things to their destruction draw. இந்த ஒரு வருஷத்தில் all other things, இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே all other things to their destruction draw.
அழிவை நோக்கி இழுக்கப்பட்டு அவைகள் அழிந்து போயிட்டு ஏதோ மாறுது அழிஞ்சு போகுது, எல்லாம் மாறுது, எல்லாமே. ஒன்லி அவர் லவ் ஹேஸ் நோ டீகே. ஆனால் எங்களுடைய காதலுக்கு மட்டும் 1 வருஷம் ஆச்சு, ஆனால் கொஞ்சம் கூட இது அழியவே இல்லை, சாகின்ற வரையிலும் அழியாது. இதுதான் ட்ரூ லவ். ஒன்லி அவர் லவ் ஹேஸ் நோ டீகே. திஸ், இந்த லவ்வுக்கு நோ டுமாரோ, நாளைன்னு ஒன்று இல்லை. நோ டுமாரோ ஹேஸ் நார் எஸ்டர்டே. இதுக்கு நேற்றுன்னு ஒன்று இல்லை, நாளைக்குன்னு ஒன்று இல்லை. இதுக்கு எல்லாமே இந்த ப்ரெசண்ட் தான். இப்போ இருக்கோம், நாளைக்கு இருப்போம், 1 வருஷம் கழிச்சு இருப்போம், இப்படியே தான் இருப்போம், மாற மாட்டோம். நேற்று இப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு வேற மாதிரி கிடையவே கிடையாது. ஒன்லி அவர் லவ் ஹேஸ் நோ டிகே. திஸ் நோ டுமாரோ ஹேஸ் நார் எஸ்டர்டே. ரன்னிங் இட் நெவர் ரன்ஸ் ஃப்ரம் அஸ் அவே. ரன்னிங் இட், அது காலம் ஓடிட்டு தான் இருக்கு, பட் நெவர் ரன்ஸ் ஃப்ரம் அஸ். ஆனால் எங்ககிட்ட அது ஓடலை. 1 வருஷம் ஆச்சு, எங்ககிட்ட ஓடலை. ரன்னிங் இட் நெவர் ரன்ஸ் ஃப்ரம் அஸ் அவே, பட் ட்ரூலி கீப்ஸ் ஹிஸ் ஃபஸ்ட் லாஸ்ட் எவர் லாஸ்டிங் டே. அப்படின்னா இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் எவர், எப்பொழுதும் மாறாமல் அப்படியே இருக்கும். பட் ட்ரூலி கீப்ஸ் ஹிஸ் ஃபஸ்ட், முதல், லாஸ்ட் கடைசி, எவர் லாஸ்டிங் டே, அது முதல் நாள், கடைசி நாள், எவர் லாஸ்டிங், என்றென்றும் அழியாத நாள்கள் அவைகள். 2 graves must hide thine and my cords. காட்ஸ்னா காப்ஸ்னு அர்த்தம், பிணம்னு அர்த்தம். எங்களுடைய பிணத்தை மறைப்பதற்கு 2 கிரேவ்ஸ். நான் செத்து போயிட்டா எனக்கு ஒரு தனி ஒரு புதைக்குழி புதைச்சிட்டான், எனக்கு இன்னொரு புதைச்சல இன்னொரு இடத்துல அவளை புதைச்சிட்டான். 2 graves must ஹைட்னா மறைக்குது. எங்களுடைய உடல்களை 2 சமாதிகள் மறைக்கின்றன. ஹைட் தைன் அண்ட் மை காப்ஸ், உன்னுடைய என்னுடைய காப்ஸ்னா பிணம், எங்களுடைய உடல்களை, இறந்து போன என்னுடைய உடல்களை 2 சமாதி மறைச்சிருச்சு. இஃப் ஒன் மைட் டெத் வேர் நோ டைவர்ஸ். 2ம் பிரிஞ்சு இருக்குங்கிறதுனால நாங்கள் ஏதோ டைவர்ஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம் இல்லை. சாவு எங்களை டைவர்ஸ் பண்ண முடியாது, சாவு எங்களை பிரிக்க முடியாது. ஏன்னா 2 இடத்துல தனித்தனியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனால் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம், சாவுலையும் நாங்கள் பிரிய மாட்டோம். இஃப் ஒன் மைட் டெத் வேர் நோ டைவர்ஸ் டு லவர்ஸ். காதலர்களுக்கு சாவு அவர்களை பிரிக்காது. அவன் செத்து போயிட்டான், ஆனால் இவன் அதே நினைவிலே இருந்துருவான். அப்புறம் இவனும் சாவான், இவனையும் தனியாக புதைச்சிருவாங்க, உடல் பிரிஞ்சு போச்சு, ஆனால் அந்த சிந்தனை எண்ணம் எப்பொழுதும் மாறாது. அலாஸ், as well as other princes we. மற்ற அரசர்களைப் போல, இளவரசர்களைப் போல தான் நாங்களும் வாழ்கின்ற காலத்தில் எப்படி ஒரு பிரின்சஸ் எப்படி இருப்பானோ, பிரின்சஸ் எப்படி இருப்பானோ அப்படித்தான் நாங்கள் இருப்போம். who prince enough in one another be. நாங்கள் 2 பேருமே ஒருத்தர் ஒரு இளவரசர்களைப் போல, அரசர்களைப் போல. அரசன்னா என்ன தான், எல்லாமே அவனுக்கு கிடைக்கும், அதனால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். எங்களுக்கும் நாங்கள் 2 பேரும் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தேவையே இருக்காது, அதனால் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கும், நாங்கள் மகிழ்ச்சியாக தான் இருப்போம், இளவரசர்களைப் போல. அலாஸ், ஆஸ் வெல் ஆஸ் அதர் பிரின்சஸ் வி பிராக்கெட்டில் ஹூ பிரின்ஸ் எனஃப் இன் ஒன் அனதர் பி. நாங்கள் ஒருத்தர் அரசர் இளவரசர்கள் மாதிரி தான் இருப்போம். மஸ்ட் லீவ் அட் லாஸ்ட் இன் டெத். கடைசியாக டெத்து, சாவு வரும்போது நாங்கள் வி லீவ் ஒன் அனதர், நாங்கள் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிகிறோம். தீஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ், இந்த கண்கள் இந்த காதுகள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகிறது. ஆனாலும் இந்த கண்கள் உண்மையவே பார்த்துருக்கு, இந்த காதுகள் உண்மையவே கேட்டிருக்கு. அதனால இந்த காது உண்மையை மட்டுமே பார்த்த காது, கேட்ட காது, இது உண்மையை மட்டுமே பார்த்த கண்கள். அதனால அந்த கண்களும் காதுகளும் உடைய அந்த உடம்பு போயிட்டால் கூட, ஏன்னா அந்த கண்களும் காதுகளும் எதை கேட்டுச்சு எதை பார்த்துச்சோ அதைத்தான் நானும் கேட்டேன், நானும் பார்த்தேன், அதனால் அவள் போனாலும் அது எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது. அதான் வி வேர் ட்ரூ டு ஒன் அனதர்னு அர்த்தம். நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருந்தால்,
அப்போ அவங்க பிரிஞ்சாலும் அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். Must leave at last in death these eyes and ears, often fed with the true oaths. ரெண்டு பேரும் உண்மையாக ஓத் எடுக்கிறதுனா உறுதிமொழி எடுத்துக்கணும். அதான் நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா என் நாடு அப்படிலாம் உறுதிமொழி எடுக்கிறதில்ல. நான் அவளுக்காகவும் அவள் எனக்காகவும் இருக்கிறோம் என்று நாங்களே மனதார நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கோம். அது அந்த காதுகளுக்கு தெரியும். அதனால அந்த காது போனாலும் இந்த காதுலையும் அதுதான் இருக்கு. Often fed with the tone, with the true voice and with the sweet salt tears. ரெண்டு கண்களையுமே இனிமையான கண்ணீர், இனிமையான ஸ்வீட் டியர்ஸ், அப்படி ஸ்வீட் சால்ட் டியர். கண்ணீர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட், உப்பு கரிக்கும். ஆனால் இனிமையான கண்ணீர் அப்படின்னா ஆனந்த கண்ணீர். நான் அவளை பார்க்கும்போது அவளுக்கு என்னை பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் ஆனந்தம் மிகும். அந்த ஆனந்த மிகுதியினால் இரண்டு பேருடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர் சொரியும். அதனால இல்லை யாரோ ஒருத்தர் இறந்தால் கூட இன்னொரு கண் இருக்குல்ல, அது எப்பொழுதுமே ஆனந்த கண்ணீரையாத்தான் சொரியும். இந்த காது ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கிறோம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை கேட்ட காது, அது எப்பயும் இருக்கும், மாறாது. This are fed with the true oaths and with the sweet salt water, but souls where nothing dwells but love. ஆனால் எங்களுடைய ஆன்மாவில் வேற எதுவுமே இல்லை. எங்களுடைய ஆன்மாவில் பட் சோல்ஸ் வேர் நத்திங் டுவெல்னா லிவ்னு அர்த்தம், இருக்குன்னு அர்த்தம். எங்கள் நத்திங் லிவ்ஸ் அப்படின்னா எங்கள் ஆன்மாவில் வேறு எதுவுமே இல்லை பட் லவ். எங்கள் இருவருடைய ஆன்மாவிலும் அன்பு, காதல் என்பது மட்டும்தான் இருக்கிறது. ப்ராக்கெட்டில் ஆல் அதர் தாட்ஸ் பீயிங் இன்மேட்ஸ். இன்மேட் அப்படின்னா டெம்பரரியாக இருக்கிறதுக்கு பேர் இன்மேட்னு பேர். இன்மேட்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள். வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கான், டெம்பரரியாக இருக்கிறான். அந்த டெம்பரரியாக இருக்கிறதா இந்த இடத்துல இன்மேட்ஸ்னு பேர். ஆல் அதர் தாட்ஸ், எனக்கு அவளை பற்றிய சிந்தனை, அவளுக்கு என்னை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்கும். இதை தவிர பிற சிந்தனைகள் என்பது டெம்பரரி. ஓ, நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு, அம்மா காத்துட்ருப்பாங்க, சரி நான் வரட்டுமா, ஓகே. இப்போ அந்த வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு சிந்தனை வருதில்ல, அந்த சிந்தனை வந்தது இன்மேட், அவ்வளோதான். சிந்தனை வந்துச்சு, சொல்லியாச்சு, நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன், அவள் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டான். ஆனால் நான் சொல்லும்போது அந்த வீட்டுக்கு போகணுங்கிற சிந்தனை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லி முடித்தோடனே எனக்கு அவளை பற்றிய சிந்தனை, அவளுக்கு என்னை பற்றிய சிந்தனை. அவளை பற்றி சிந்தித்து கொண்டே நான் என் வீட்டுக்கு போகிறேன், என்னை பற்றி சிந்தித்து கொண்டே அவள் வீட்டுக்கு போகிறாள். அப்போது இந்த நேரம் ஆச்சுங்கிற அந்த ஒரு சிந்தனைங்கிற அவ்வளோ நேரம் வந்தது தான். அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சாலும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே நாங்கள் தான் இருக்கோம். இதுதான் டெம்பரரி இன்மேட்ஸ்ன்னு சொல்கிறோம். when body this or a love, all other thoughts being inmates, then shall prove this or a love increased there above, when bodies to their graves, soul from their graves remove. இத then but love then shall prove this. இது எப்படி நிரூபிக்கிறது? or a love increased there, அந்த அன்பு அதிகரிக்கும். இறந்து போய்விட்டால் கூட the love increased above, அதற்கு மேல் அதிகரிக்கும். when bodies to their graves, இந்த உடல் கிரேவுக்கு போயிடுது. souls from their graves remove, உடம்பு பூமிக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் ரெண்டு பேருடைய அந்த சோல் இருக்கு பாருங்க, ஆன்மா வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து அது ஒன்னோட ஒன்று சேர்ந்து தான் இருக்கு. from their graves remove and then we shall be thoroughly blessed. இப்போ ரெண்டு ஆன்மா வெளியில் வந்துருச்சா, இந்த ரெண்டு எங்கே போகுதுன்னா ஹெவனுக்கு போயிடுதுங்கிறோம். ஏன்னா they are so true. இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல பெண் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு கடவுள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கடவுளோட எப்பொழுதும் ஒத்த சிந்தனை உடையவர்களாக நீங்கள் ஒன்றி வாழ்ந்தீர்களே ஆனால், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மறந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஹெவனுக்கு போயிடுவீங்க. ஹெவனுக்கு போனீங்கன்னா ஹெவனில் யூ வில் பி பிளஸ்ட். அது மாதிரி சொல்கிறோம், நாங்கள் செத்து போயிட்டோம், ரெண்டு பேரும் நாங்கள் ஹெவனுக்கு போகிறோம். ஹெவனுக்கு போய் அங்கே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம்.
and then we shall be thoroughly blessed. But we no more than all the rest. மற்றவர்களைப் போல நாங்களும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அது மாதிரி தான் நாங்களும் அழிஞ்சு செத்து போயிட்டோம். Here upon earth we are kings, and none but we can be such kings, nor of such subject be. ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும்போது here upon the earth, when we are on this earth, we are as kings. நாங்கள் ராஜா மாதிரி தான், அரசர்களைப் போல இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. நான் அரசனுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும், எங்களுக்கும் தேவையானதெல்லாம் இருக்கும். எங்களுக்கு எதுவுமே தேவையே கிடையாது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கோங்கிற ஒரு தேவை எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அப்புறம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அதனால் எப்படி ஒரு அரசனுக்கு எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அதே மாதிரி இந்த காதலர்களும் அவர்களுக்கு பெரிய தேவை இல்லை. அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார்கள். we are as kings and none but we can be such kings. நாங்கள் மற்றவர்களைப் போல் அல்லாமல் நாங்கள் அந்த அரசர்களைப் போலவே இருக்கிறோம். nor of such subjects be. அரசனைப் போலவும் அவனுக்கு உட்பட்ட குடிமக்களைப் போலவும் நாங்கள் இருக்கிறோம். இப்போ அரசனைப் போலவும் இருக்கோம், குடிமக்களைப் போலவும் இருக்கோம். அப்போ கிங்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸாக நாங்கள் இருக்கோம். அப்போது இப்போ நான் கிங், அவ சப்ஜெக்ட்னா குடிமக்கள், அல்லது அவ கிங், நான் சப்ஜெக்ட், குடிமக்கள். அப்போ நாங்கள் 2 பேருமே ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டிருக்கிறோம். அப்போது அந்த அரசருக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த குடிமகனை தொல்லைப்படுத்த துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த குடிமகனுக்கு அந்த அரசனை பற்றி ஒரு கெட்ட எண்ணம், அரசனை ஒழிக்கணும், அரசன் மேலே புரட்சி செய்யணும், எந்த எண்ணமும் கிடையாது. அதான் சொல்றாங்க. Can be such kings, nor of such subjects be, who is so safe as we. எங்களை போல். ஏன்னா உண்மையாக ஒரு அரசன் இருந்தான்னா அவனுடைய குடிமக்களில் நிறைய பேருக்கு அரசன் செய்கிற ஏதோ ஒன்று பிடிக்கலைன்னா மக்கள் பூரா அவனை வெறுப்பாங்க. ஆனால் இங்கே நாங்கள் 2 பேரும் அப்படி இல்லை. அவள் கிங்காக இருப்பான், நான் சப்ஜெக்ட் குடிமகளாக இருந்துருவேன். அல்லது நான் கிங்காக இருக்கும்போது அவள் குடிமக்களாக இருந்திருப்பாள். நாங்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் அப்படி நேசிக்கிறோம். அதனால் என்னால் அவளுக்கோ அவளால் எனக்கோ கெட்ட பேரோ அல்லது வெறுப்போ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. who is so safe as we. எங்களை விட சேஃபாக வேறு யார் இருப்பா? ஏன்னா நாங்களே கிங், நாங்களே சப்ஜெக்ட். வேர் none can do treason to us. ட்ரீசனா துரோகம்னு அர்த்தம். அரசன் குடிமக்கள்னு இருந்துச்சுன்னா அரசன் குடிமக்களுக்கு துரோகம் செய்வான், நிறைய வரி போடுவான், அவன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிச்சின்னாக்கா அவனை எடுத்துகிட்டு போயிடுவான். அரசன் மக்களுக்கு துரோகம் செய்வான். மக்களும் என்ன பண்ணுவாங்க? அரசனுக்கு வரி கொடுக்காம ஏமாற்றுவான், எதா பண்ணுவான். ஆனால் நாங்கள் 2 பேருமே கிங்காகவும் இருக்கோம், சப்ஜெக்டாகவும் இருக்கோம். அதனால நோ ட்ரீசனா துரோகம். எங்களுக்கு நோ ட்ரீசன், எங்களுக்கு துரோகம் ஒருத்தர் செய்கிறது இல்லை. எக்ஸப்ட் ஒன் ஆஃப் அஸ் டூ. நாங்கள் இருவரில் ஒருவர் அவனாகவும் இவனாகவும் இருக்கிறதுனால எங்களில் நாங்கள் ஒருத்தர் துரோகம் செய்ய வேண்டிய வேலை இல்லை. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஃபியர்ஸ் லெட் அஸ் ரிஃப்ரைன்னா அபேண்டன் அர்த்தம். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஃபியர்ஸ், உண்மை தவறு என்கின்ற பயம் எங்களுக்கு கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் ஃபியர் என்று எங்களுக்கு எதுவுமே கிடையாது. we abandon it. let us love nobly. நாங்கள் மிக உன்னதமாக ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். and live and add again years and years unto years. நாங்கள் காதலிக்கிறோம் and add one more year, again one more year, again one more year. இப்படி ஆண்டுகள் ஆனிவர்சரி ஆட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் ஒருவரை ஒருவர் அப்படியே நேசித்து கொண்டே இருக்கிறோம். அகைன் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் டு இயர்ஸ் டில் வி அட்டைன் டு ரைட் 3 score. 3 score, ஸ்கோர்னால் 20, 3 scoreனால் 60. 60 இயர்ஸுங்கிறது யூஸ்வலாக மனிதர்களினுடைய வாழ்நாள். 60 வயசுங்கிறது ஒரு சாதாரண மனுஷன் அந்த காலத்தில். இப்போ கூட சாதாரண மனுஷன் 60 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. அப்போ அந்த சாகுற வரைக்கும் அப்படிங்கிறது தான் 3 scoreங்க. சாகுற வரைக்கும்
இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் போகுது, சாகுற வரைக்கும் நாங்கள் அதே மாதிரி தான் இருப்போம். திஸ் இஸ் த செகண்ட் ஆஃப் அவர் ரெயின். திஸ் இஸ் த செகண்ட் ஆஃப் அவர் லவ். ரெயின்னா ஆளுகிறது. இதுதான் நாங்கள் இந்த உலகத்தை ஆளுவோம். 60 ஆண்டுகள் வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். செத்ததுக்கு அப்புறமா நாங்கள் இப்படி தான் ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டே இருப்போம் என்று தி ஆனிவர்சரி என்கின்ற இந்த பாடலில் ஜான் டன் கூறுகிறார். தேங்க்யூ.